நேற்று 11ஆம் தேதி அன்று மோடிக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் 680 நீதிமன்றத்துக்கும் சிபிஐ கோர்ட் நீதிமன்றத்துக்கும் பிடிஜேவுக்கும் ஜெய 1 ஜெய 2 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன், பிரதமருக்கு அனுப்பியிருக்கேன். எதற்காகனா நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் மம்தா பானர்ஜியும் மோடியும் 100 ஓட்டு போடட்டும். அதில் மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி பயன்படுத்தாமல் இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நான் அதை நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். உலக வரலாற்றில் இந்த மிஷின் தடை செய்யப்படக்கூடியது. இந்த விஜய் 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். அதே மாதிரி இந்தியா பிரதமரும் இது மேற்கு வங்காளம் மன்மதாஜி அவர்களும் ஆளுக்கு 100 ஓட்டு போடுவாங்க. அப்போ மொத்தம் 200 ஓட்டில் மோடி 100 ஓட்டு போடுறாரு, மம்தாஜி 100 ஓட்டு போடுறாங்க. மொத்தம் 200 ஓட்டில் நேரடி ஒளிபரப்பில் 150 ஓட்டில் வெற்றி பெறும்போது மம்தாஜி, மோடி நீங்கள் போட்ட 100 ஓட்டில் 50 ஓட்டை எங்கேண்டு கேட்க வேண்டும் நேரடி ஒளிபரப்பில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 0 கட்சி நான் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில். அப்போ 0வான நான் தமிழரும் கட்சி சீமானும் விஜயும் ஆளுக்கு 100 ஓட்டு போட வேண்டும். இந்த ஆளுக்கு 100 ஓட்டு போடும்போது மொத்தம் 200 ஓட்டில் 150 ஓட்டில் சீமானை வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினை உயரிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் எளிய முறையிலையும் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷின் முழுமையடையாமலே இந்த மிஷினை பயன்படுத்துவதும் தப்பு. அதற்காக நான் இந்த போட்டி பதிவேற்று 75 நாட்களுக்குள்ளே இந்த போட்டியும் நடக்கணும். இதற்கு சரிண்டி விஜய் சொல்லணும். விஜய்வுக்கு ஏற்கனவே லெட்டர் அனுப்பியிருக்கேன். நான் இப்போ லெட்டர் அனுப்பினதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன்ல, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நேற்று அனுப்பினேன், அதுதான் நம்ம பார்க்குறோம். தேர்தல் அதிகாரிக்கும் யாருக்கு அனுப்பியிருக்கேன், தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்து பாருங்கள், மை எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். மத்திய சர்க்காருடையது. ஏன்டா பஸ்ஸு டிக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குடா. இதை வீடியோ எடுத்து போடுவேன் ஜெயபாண்டின்னு அந்த மையை கூட ட்ரிம் பண்ணி எடுத்துருக்காங்க, பிரிண்ட் அவுட்டு. எப்படி 7 பேருக்கு அனுப்பியிருக்கேன். நேற்று ஜெயம் 1 நீதிமன்றம் நீதிபதி வரவில்லை. அப்போ திருட்டு பயல்கள், சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளும் திருட்டு பயல்கள் இவிஎம் மிஷினை வைத்து மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி போலியான முதலமைச்சர்களையும் போலியான பிரதமர்களையும் தேர்வு செய்வதற்கு வழிவகுக்கிறான். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு, நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும், படிக்கிற பிள்ளைக்கு உலகத்தில் எவனாலும் சம்பளம் கொடுத்துருக்கானா? ஒரு முதலமைச்சராக இருந்து செய்ய முடியாத சாதனையை ஜெயபாண்டி செய்து காமிக்கிறேன் இருக்கேன். ஜெயபாண்டி கொஞ்சம் பசை விட்டுருக்காங்க, அதை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குருவோம். 7 பேருக்கு அனுப்பியிருக்கோம் இல்லையா, 7 பேருக்கு
அனுப்பியிருக்கோம். இந்த லெட்ரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு பதில் வரணும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டு பயல்கள். ஏண்டா ஒரு நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு, ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு, ஒரு பிரதமர் பதவியை வச்சுக்கிட்டு, போலீஸு அத்தனை அதிகாரிகளும் வச்சுக்கிட்டு ஒரு இவிஎம் மிஷினை வச்சு ஒன்றும் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாத்துறீங்களே. உலக திருடனிலே கேவலமான திருடன் இந்தியாவில். ஏண்டா ஓட்டை திருடி ஆளுவதற்கு இவிஎம் மிஷினை வைத்து இராணுவத்தை பயன்படுத்துகிற, போலீஸை பயன்படுத்துகிற, அதே மாதிரி பொதுமக்களுடைய வரிப்பணத்தையும் பயன்படுத்துகிற ஆம்பளையாக இருந்தேன்னா இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயபாண்டி சொல்லுவது போல் இந்த இவிஎம் மிஷினில் மம்தா பானர்ஜி அவர்கள் 100 ஓட்டு போடட்டும், இந்த மோடியும் 100 ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் யார் இதில் வெற்றி பெறாங்க என்பதை நேரடி ஒளிபரப்பில் விஜய் முறைப்படி வெற்றி பெறவில்லை. என்ன ரசிகர் இருந்தாலும் நேரடி ஒளிபரப்பில் விஜய் உண்மையிலே ஒரு தாய் தப்பனுக்கு பிறந்திருந்தா விஜய் மக்களால் நீ வெற்றி பெற்றது உண்மை என்றால் நான் தமிழர் கட்சி சீமான் 100 ஓட்டு போடணும், விஜயும் 100 ஓட்டு போடணும் நேரடி ஒளிபரப்பில். இதில் 150 ஓட்டில் சீமானை வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ விஜய்கிட்ட கேட்கணும், ஒரு ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்றீங்க, ஆனால் இவ்வளோ தொகுதி நீ செவிச்சிருக்க முடியாது. இவிஎம் மிஷின் ஓட்டு திட்டு மூலமாக தான் நீ வெற்றி பெற்றிருக்கிற. நீ போட்ட ஓட்டு 100 ஓட்டில் 50 ஓட்டை எங்கே? சீமா 100 ஓட்டை போட வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில், எல்லா பேரும் பார்ப்பான். ஆமாம், சீமா 100 ஓட்டு இவிஎம் மிஷினில் போடுறாப்புல, விஜய் 100 ஓட்டு இவிஎம் மிஷினில் போடுறாப்புல, 200 ஓட்டு ஆகுது. 200 ஓட்டில் சீமானுக்கு 50 ஓட்டு எப்படி போச்சு? 150 ஓட்டில் எப்படி வெற்றி பெற்றாரு? அப்போ விஜயை பார்த்து கேட்பாங்க, வாங்க விஜய், நீங்கள் போட்ட 100 ஓட்டில் 50 ஓட்டு எங்கே அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி கேள்வி மோடி, நீங்கள் 100 ஓட்டு போடுறீங்க, மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுறாங்க, மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, நீங்கள் போட்ட 100 ஓட்டில் 50 ஓட்டை எங்கே அப்படின்னு நாங்கள் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்கள் கேட்பாங்க. அப்போ கேட்டு என்ன சொல்லுவோம், இப்போ மம்தா பானர்ஜியை நீ பதவி விட்டு விலகிற, டிஎம்கேயை பதவி விட்டு விலகிற அப்படின்னா நீ என்ன செஞ்சுருக்கணும், கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இதில் தோல்வி அடைஞ்சா மம்தா பானர்ஜியவும் வீட்டுக்கு அனுப்பலாம், டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பலாம், இவிஎம் மிஷின் கரெக்டுன்னு சொல்லலாம். இவிஎம் மிஷின் தப்புன்னு சொல்லும்போது நீ என்ன செய்யணும், மத்திய சர்க்கார் தேர்தல் அதிகாரி பொண்டு பல்களும் என்ன செய்யணும், ஏய் வாக்குச்சீட்டை பயன்படுத்தியா, வாக்குச்சீட்டு மூலமாக ஓட்டு போடுங்கப்பா, யார் வெற்றி பெறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாலினோ இந்த எடப்பாடியோ பிராடு ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வரான். ஆனால் ஒரு பொம்பளை ராஜினாமாலாம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு அதுக்கு வேண்டிய முயற்சி செய்தது. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டான், ராஜினாமா அதை கையெழுத்து அப்படி போட்டு போகிறான். அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்க? சும்மா குண்டியை தொடச்சி போடுற பேப்பர் மாதிரி ஸ்டாலின். ஆனால் மம்தா பானர்ஜி என்னடா என்னை பதவி விட்டு போக சொல்கிறீங்க, இவிஎம் மிஷினில் ஓட்டு திட்டு நீங்கள் பண்ணி தான்டா ஆண்டிருக்கீங்க, நான் பதவி விலக மாட்டேனான்னு ஒரு பொம்பளை ஆள் சொல்லுது. ஒரு ஆம்பளை ஆள் பதவி அவன் பாட்டு விளையிட்டு போகிறான். அதனால் உலக வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட கிடையாது. இப்போ ஸ்டாலினவோ மம்தாவோ வீட்டுக்கு போங்க,
நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்றால் இவிஎம் மிஷினில் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இந்த வாக்குச்சீட்டை கொண்டு வந்து அதை நடத்தி இவிஎம் மிஷினை நேர்மைப்படுத்தியிருக்கணும். ஆகையால் அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓஜே பாண்டி சயின்டிஸ்ட்.